ஆதம்பட்டை ரங்கராஜ் அவர்கள் தன்னுடைய முதல் மனைவி ஸ்ருதி பிரியா அவர்களிடமிருந்து விவாகரத்து பெற்றதாக என்ன திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய முதல் கணவரிடமிருந்து என்ன விவாகரத்து பெற சொன்னார். நானும் என்னோட கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்றேன். அதன் பிறகு டிசம்பர் 24, 2023 சென்னையில் இருக்கக்கூடிய திருவீதி அம்மன் கோயிலில் அவருடைய நண்பர்கள் முன்னிலையில் நானும் அவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். 2024 நான் கர்ப்பமானேன். என்னுடைய கர்ப்பத்தை கலைக்க சொல்லி கட்டாயப்படுத்தி என்னை கருக்கலைக்க செய்ய வச்சாரு. மறுபடியும் கர்ப்பமானே. மறுபடியும் என்னை போட்டு அடித்து என்னை கட்டாயப்படுத்தி என்னை கருவை கலைக்க சொன்னார். நானும் கருவை கலைச்சிட்டேன். மறுபடியும் 2025 ஏப்ரல் மாதம் கர்ப்பமானேன். என்னை மறுபடியும் கருவை கலைக்க சொன்னார். நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு அவருக்கு திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு. நானும் அவரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் வெளியிடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்னை திட்டமிட்டு திருமணம் பண்ணி குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்திட்டாரு. அவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஜாகிஸ்ல அவங்க சென்னை காவல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருந்தாங்க. அந்த புகாரை பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவுக்கு விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்காங்க. துணை கமிஷனர் வனிதா அவர்கள் சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு ஜாகிஸ்லா அவங்களை விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. ஜாகிஸ்லாவும் அங்கே விசாரிக்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட 6 மணி நேரம் விசாரணை நடத்திருக்காங்க. இந்த விசாரணையில் ஜாய் கிருஷ்ணா அவர்களுக்கு சரமாரியாக பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. உங்கள் 2 பேருக்கு திருமணமாகி 2 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள பிரிவுக்கு காரணம் என்ன அப்படின்னும் ஜாய் கிருஷ்ணா அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுற ஃபோட்டோ வீடியோலாம் உண்மையா அப்படின்னும் வனிதா அவங்க விசாரிச்சிருக்காங்க. விசாரணையின் போது ஜாய் கிருஷ்ணா அவர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடன் சேர்ந்து வந்ததுக்கான ஃபோட்டோ வீடியோ ஆதாரங்கள்லாம் விசாரணை அதிகாரி என்ன வனிதா அவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை விசாரணைக்கு வர சொல்லி சம்மன் அனுப்பி அவர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. விசாரணை முடிந்த பிறகு ஜாகிஸ்ல அவங்க பிரஸ் மீட்டில் பேசினாங்க. அப்போ நான் உங்கள் எல்லார்ட்டையும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மாதம்பட்டை ரங்கராஜ் அவர்கள் என்ன திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றிவிட்டதாக சொல்லி எழுதுறீங்க. அந்த தகவல் உண்மை கிடையாது. அவர் என்ன திருமணம் செஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இதே போல் யூடியூபர்ஸுக்கெலாம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு பொண்ணு வந்து நின்றா என்ன வேண்டாலும் பேசலான்னு பேசுகிறீங்க. பல பெண்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஏன் வெளியில் வந்து சொல்கிறேன்டா. நீங்கள் யூடியூப்பில் தவறாக எழுதுறதுனால தான் என்னை பற்றி தவறாக எழுதும் யூடியூபர்களுக்கெலாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னுடைய குழந்தையின் சாபம் உங்களை சும்மா விடாது. உண்மை தெரிந்தால் மட்டும் எழுதுங்க, இல்லாட்டி எழுதாதீங்க. ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்களே, ஒரு ஆணை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எல்லா மீடியாவும் என்னையே கேள்வி கேட்குறீங்களே. என்னுடைய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜர்கள் பல நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அவர்கிட்ட போய் பல கேள்விகளை கேளுங்க அப்படின்ட்டு ஜாகிஸ்லாம் அவங்க அந்த பிரஸ் மீட்டில் பேசியிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள்ட்ட விசாரணை நடத்தினா தான் அவரை கைது செய்வாங்களா, ஜாய் கிருஷ்ணா அவங்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனிங்க. இதுபோன்று இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் டபுள் 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.